நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ சரவணா, என்ன தலை சீவிட்டு இருக்கியா? ஏதோ இளநீர் சீர மாதிரி விசாரிக்கிற. ஆமா, நீ என்ட்ரி கொடுக்குற டைமே இல்லையா? இது என்ன விஷயம்? போப்பா, ஏதாவது விஷயம் இருந்தாதான் அப்பாவும் மகனும் பாத்துக்கணுமா? சென்டிமெண்டா பேசுற. எங்க என் கண்ணை பாரு. கண்ணில் தூசு வந்துச்சா? அப்பா ஊதி விட்டா பாரு, இந்த ஆக்டிங்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது. லுக் அட் மை ஐஸ். உன் கண்ணில் ஒரு கேடித்தனம் தெரியுது. பிறந்ததுல இருந்தே என் கண்ணு இதே மாதிரி தானே இருக்கு. இல்ல, சம்திங் ராங். எதையோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. உன்னை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். தள்ளு. மீனாட்சி, ஒரு 1 ஹவர்ல வந்துற. அடையாள ஒரு சின்ன வேலை. சரி, நீ வா, உன்னை அப்படியே வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். டேய், நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போறேன்பா. ஏன் அங்க டிவி வேலை செய்யாதா? என்ன கேள்வி இது? நீ ஏன்டா என்ன விரட்டுறதுலே இருக்க? ஏதோ தப்பா இருக்கு உன் முகத்துல. மீசிய லேசா ட்ரிம் பண்ண. உன்னை நம்ப முடியாது. மீனாட்சி, நான் வரேன். சரி. அப்பாடா, நம்ம வீட்டு போலீஸ் போயிட்டோம். மீனாட்சி, மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி, இங்க வாமா. என்ன மாமா? ஊர்ல இருந்து எல்லாரும் சென்னைக்கு வந்திருக்காங்களாம். சுதா உங்ககிட்ட பேசணுமா? காலையில இருந்து 10 காலு, அதான் ஓடி வந்துட்டேன். மாமா வேண்டாம் மாமா, நான் பேசல. ஏமா ஏன் பேச மாட்டேன்? வேண்டாம் மாமா. மீனாட்சி, இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இருப்ப? முதல்ல உன்னால இப்படி இருக்க முடியுமா? சரவணனுக்காக உங்க அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிற சரி, சுதா கிட்ட பேசுறேன்னா எப்படி? சரவணன் கிட்ட என் வீட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மாமா. உன் சத்தியத்தை கொண்டு போய் குப்பையில போடுமா? பெத்த அப்பனையும் அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் மறந்துடுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் செல்லாது. கடவுளே நீங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் மாமா சொல்றேன், நீ பேசுற. அம்மாடி சுதா. சொல்லுங்க மாமா. ஒரு நிமிஷம். பேசுமா. அக்கா. சுதா, நல்லா இருக்கியா அக்கா? வண்டி ஓட்டும் போது கூப்பிடுவானுங்க. ஹலோ, சொல்டா. என்னது பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் வேணுமா? அது வீட்டில் இருக்க. முதல்ல எல்லாத்தையும் சொல்லாத, ஒன்று ஒன்றா சொல்லுங்க. வெய்யு, எடுத்துட்டு வரேன். அக்கா, நாங்களாம் இங்கதான் இருக்கோம். கல்யாணத்துக்கு துணி நகைலாம் வாங்க வந்தோம். அத்தா நல்லா இருக்காரு அக்கா? அப்பாவும் அம்மாவும் உன்னை நினைச்சு அழாத நாள் இல்ல. எங்களெல்லாம் எப்பக்கா மன்னிப்ப? எங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ்கா. Listen, Mr. Ananthamurthy. My son Saravanan is a dedicated boy. அவன் பிரசிடென்டா வந்தான்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அதுரும் பாருங்க. எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என்ன உன்னை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ஆக்க போறேன்னு நினைச்சியா? இந்த ஏரியா அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு நான் உன்னை நாமினேட் பண்ண போகிறேன். மீனாட்சி, நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸ் வேலை சம்பந்தமா. சரி, நான் வரேன். என் பையனுக்கு லேடிஸ் ஓட்டு சிந்தாம செத்துறாம. ஐயா பிரசிடென்ட் ஐயா, போயிட்டு வாங்க. இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். அப்பாடா, இவன் வேற அடிக்கடி என்ட்ரி கொடுத்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறான். அம்மாடி சுதா,
லைன்ல இருக்கியாமா? மாமா ஒரு நிமிஷம். அக்கா ம் என்ன குடும்பக்கா அது? ஒரே ஊர்ல நம்ம இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத நிலைமை. கடவுள் இல்லக்கா. அப்படியே அந்த கடவுள் இருந்தாலும் அவர் நம்ம கூட இல்ல. சுதா, என்ன அழ வைக்காத. எனக்கு அந்த தெம்பு இல்ல. ஆல் தி பெஸ்ட். உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். அட. சுதா, மாமா அக்கா போனை கொடுத்துட்டு போயிடுச்சுமா. பேசுவா பேசுவா. ஓ, எப்படி சொல்றது? என்ன பையன் ஒரு மாதிரி தலைய லெஃப்ட் ரைட்னு ஆட்டி யோசிக்கிறான். வழக்கமா தண்ணியை போட்டு தான் இந்த மாதிரி ஹெவி ரியாக்ஷன் கொடுப்பான். இப்ப ஆர்டினரியாவே அலம்புறானே. பெரியப்பா, அர்ஜுன், ஐ எம் இன் லவ் பெரியப்பா. டேய் என்னடா? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என்னடா அர்ஜுன், லவ் பண்றேன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஒரு ஸ்வீட், காரம், காஃபி எல்லாம் கொடுத்துட்டு சொல்ல வேண்டாமா? ஐ am proud of my boy. இப்படி தான்டா அர்ஜுன் இருக்கணும். failures are passing clouds. தோல்வியை கண்டு ஓடக்கூடாது. அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஐ am so happy. எங்க சுதா உன்னை ரிஜெக்ட் பண்ணதும் நீ வாழ்க்கையை வெறுத்துட்டு சந்நியாசம் போயிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா லைஃப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அசத்திட்டு யார் அந்த லக்கி கேர்ள்? என் மன்மத ராசாவை அசத்தின பெண் யார்? ரம்யா. வெரி நைஸ் நேம். ரம்யா என்ன பண்றா? படிக்கிறா பெரியப்பா. எந்த ஊரு? திருநெல்வேலியில. கிரேட். தோத்த இடத்திலேயே ஜெயிச்சிருக்கிற, விட்ட இடத்திலேயே பிடிச்சிருக்கிற. வெரி குட். ரம்யாவுடைய அப்பா பேர் என்ன? வெள்ளை வேட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரம்யாவுடைய அப்பா பேர் என்ன? வெள்ளை வேட்டி. அர்ஜுன், நம்ம ரம்யாவா? அட பாவி, மீனாட்சி தங்கச்சி ரம்யாவா? ஆமா, எனக்கு உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரே ரம்யா தானே. டேய், இது சரவணனுக்கு தெரியுமா? தெரியாது. மீனாட்சிக்கு என்ன விளையாடுறீங்களா? தெரியாது. அர்ஜுனா, உன் சேட்டைக்கு அளவே இல்லையாடா? அந்த தமிழ் ஏற்கனவே உன் மேல செம கடுப்புல இருக்கிறான். நீ மறுபடியும் எரியில அடுப்புல கைய வைக்கிற. ஆமா. விவகாரம் ஆயிடும்டா. பெரியப்பா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும். பெரியப்பா, எனக்கு உங்க சப்போர்ட் வேணும். எதுக்கு? இப்ப லவ் பண்றதுக்கு, அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு. உருப்படுவியாடா நீ? கொஞ்சம் கூட பெரியப்பன்ற மரியாதையே இல்லாம பேசுறியாடா நீ? Arjun, I don't want to talk to you anymore. Why? Because you are one criminal. காஃபி குடிச்ச வீட்லயே கல்லாப்பட்டி உடைக்கிற திருடன் நீ. சோர். ஓகே பெரியப்பா, நோ ப்ராப்ளம். ரம்யா அப்பா பேர் என்ன? வெள்ளை வேட்டி. அவர் ஃபோன் நம்பர் தாங்க. எதுக்கு? ஃபோன்லயே அவர் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஏன் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் நேரா சொல்லிட்டு வாயே. என் மச்சான் தமிழ் குமிரிடுவாரு. தெரியுதுல? டேய், வெள்ளை வேட்டி பாவண்டா. இவ்வளோ சின்ன இதயத்துக்குள்ள ஏகப்பட்ட இம்சைகளை அடக்கி வச்சுக்கிட்டு நொந்து போயிருக்காடா. அவருக்கு தேவையில்லாம போனை போட்டு பெறாண்டாதாடா. அப்போ சுதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசவா? உன்னை கொன்னு புடுவேன். பெரியப்பா, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணா நான் ஜென்டிலா நடந்துப்பேன். என்ன என் ஸ்டைலுக்கு விட்டீங்க, எல்லாருக்கும் சிக்கல் தான் பெரியப்பா. ஏற்கனவே நான் தமிழ் வீட்டில் சௌரேரி வச்சிருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகேவா? பி கேர்ஃபுல். பாய். வேலியில
வெளியில போயிட்டு இருந்த ஓனான தேவையில்லாம எடுத்து சட்டை பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணுமே. இவன் கதை ஃபுல் ஆக்ஷனா இருக்கும் போல இருக்கே. அர்ஜுனனை நைஸா கரெக்ட் பண்ணணும். இங்கே நிறுத்துங்கண்ணா. மீனாட்சி அக்கா வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. எங்கே இறங்கணும்? இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் காரில் பிக்கப் பண்ணிப்பார். ஹலோ பாஸ், நாங்கள் வந்துட்டோம். ஓகே பாஸ், ஓகே ஓகே, தேங்க்யூ. அக்கா வீட்டுக்கு நம்ம 2 பேர் போனாலே அடி விழும். இதுல உன் ஃப்ரெண்ட் எதுக்கு? நம்ம அடி வாங்குறத வேடிக்கை பார்க்கவா? ஏய், அவர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. கூட வரட்டும், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க பாஸ். ஹாய் பாஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். நீங்கள்? என்ன சுதா, ஷாக் ஆகிட்டியா? நானும் பாஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ரம்யா கிட்ட என் நம்பர் வாங்கி கூப்பிட்டாப்புல, நடந்ததுக்கெல்லாம் சாரி சொன்னாப்புல, நானும் சாரி சொன்னேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். பாஸு நல்ல ஓப்பன் டைப்பு. ரொம்ப கொஞ்ச நாள்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலனா கூட நாங்கள் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். டெய்லி பாஸ் கிட்ட இருந்து ஒரு குட் மார்னிங் குட் நைட் வரலனா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். என்ன சுதா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இன்னும் பழைய விஷயத்தெல்லாம் மனசில் வச்சிருப்பாங்க போல பாஸ். சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ம், இருக்காங்க. பொண்ணு பார்க்குறாங்களா? எதுக்கு? உங்களுக்கு தான், கல்யாணத்துக்கு. பார்த்தாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பாஸ் இப்போ வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு. பொண்ணெல்லாம் ரெடி தான். ஓ, பொண்ணு என்ன பண்றாங்க? பிரிட்ஜ் போடுறாங்க. இன்ஜினியரா? பாஸ் கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா? பிரிட்ஜ் போடுறாங்கன்னு சொன்னாரு. இதுல என்ன கிண்டல்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ குடும்பம் ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்காப்ல. பாவம், எங்க ஃபேமிலி மாதிரியே அவங்க ஃபேமிலிலயும் பிரச்சனை போல. பாஸ் நான் சொல்லல, சுதா ரொம்ப அப்பாவி. பாருங்க மூஞ்ச பாருங்க, குழந்தை மாதிரி. கரெக்டா பாஸ்? ரொம்ப கரெக்ட் பாஸ். அழகா இருப்பாங்களா? யாருங்க? உங்க கேர்ள் ஃப்ரெண்டு பாஸ். இருப்பாங்க. சுதா, உன் சாயல் கூட கொஞ்சம் இருக்கும், நான் பார்த்துருக்கேனே. பேர் என்ன? பாஸ் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. பேரு கண்டிப்பா சொல்லி ஆகணுமா பாஸ்? அட என்ன பாஸ் நீங்க, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிக்கிறேன். பேரை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்? இல்லைங்க, அவங்க பேரு ரம்யாங்க. ஓ, ரம்யாவா? என் தங்கச்சி பேர் கூட ரம்யா தாங்க. பாஸ் நான் சொல்லல, சுதா ஒரு பச்சை குழந்தைன்னு, ஒண்ணுமே புரியாது. ஒரு நிமிஷம், என் தங்கச்சி ரம்யாவை லவ் பண்றீங்க? பாஸ் படம் முடிஞ்சிருச்சு. அர்ஜுன், ரம்யாவும் நீங்களும்? ஆமாங்க, லவ் பண்றோம். அக்காவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா பாஸ் எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படிங்க? பாஸை நீ இன்சல்ட் பண்ணி அனுப்பினல, ஒரு சிம்பத்தி எல்லாருக்கும் நண்பன் மேல, அதை அப்படியே லவ்வா லைனை மாத்தி கனெக்ட் பண்ணிட்டாரு, பல்ப் எரிஞ்சிருச்சு. ஓ, நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்லைங்க. ரம்யாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வலைய வீசிருக்காப்ல, சிக்கிருச்சு. தினம் எனக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லுவாப்ல. பாஸ் தங்கமான ஆளு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு தலைய சுத்துது. கார்ல உட்காருங்க, வீட்டுக்கு போயிடலாம். ஆமா சுதா, மயக்கம் போட்டு விழுந்தாலும் வீட்டுக்குள்ளேயே விழு. அர்ஜுன், இது சரியில்லை. எதுமா? இந்த காதல். ஏங்க காதலிச்சு கல்யாணம் பண்ற எல்லாம் காதலுக்கு எதிரியா இருக்கீங்க? செம்ம கேள்வி பாஸ். இது நம்ம அப்புறமா பேசுவோம். கார் எடுங்க. முதல்ல நான் ஏன் காதலை காப்பாத்திக்கிறேன் முருகன். சுதா வந்து தொலைங்க. கூட்டு கலவானீங்க. ஊருக்கு வாங்க, உப்பு தேய்ச்சி அடிக்கிறேன். பாத்துக்கலாம் வா.
விஜய். அக்கா உள்ள வரலாமா? அக்கா சரவண வர நேரம். ஒரு 2 நிமிஷம்க்கா, உடனே போயிடுவோம். வா. வாங்க அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. ஏய், அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? உங்களை பார்க்க போறோன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சுத்துறதெல்லாம் சரியில்லை. அக்கா, உன்னை பார்க்காம ஊருக்கு வர மாட்டோன்னு சொல்லிட்டு வந்தோம். நேரமாகுது. ஆ, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுக்கா. முதல் பத்திரிக்கை உனக்கும் அத்தானுக்கும் தான் கொடுக்கணும்னு நினைச்சோம். உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. தப்பு பண்ணிட்டேன்க்கா. இவர் என்ன பொண்ணு பார்க்க வந்த உடனே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். உன்கிட்டயும் அத்தான்கிட்டயும் பேசிருக்கணும்க்கா. பெரியவங்க பேசுவாங்கன்னு நினைச்சது தப்புக்கா. இப்ப பாரு, இப்படி திருட்டுத்தனமா வந்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. பத்திரிக்கை கொடு. கொடுத்த வருவியக்கா? நாம பத்திரிக்கை கொடுக்கற எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்களா என்ன? எல்லாரும் வராட்டினா பரவாயில்ல. நீ என்னோட அக்கா, அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டவ. நீ வரணும்க்கா. சீக்கிரம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போ. சரவண வந்துட போறான். வரட்டும்க்கா. நானே அத்தங்கிட்ட இன்விடேஷனை கொடுத்துட்டு போறேன். என்னடி பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? கல்யாண பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன். பரவாயில்லக்கா, நீ தானே. அடி பரவாயில்ல. முருகன், இவள என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. சுதா, சீக்கிரம் போலாம் சுதா. கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா. அத்தனை பார்த்துட்டு தான் நான் போவேன். என்னடி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லி என்ன கொல்ற? சரவண எல்லாரும் மேலயும் ரொம்ப கோவமா இருக்கான். என்ன அத்தன் எவ்வளவு வேணா திட்டுட்டோம்க்கா. ஒன்ன திட்ட மாட்டான், என்ன திட்டுவான். சரி, எனக்காக வாங்கிக்கோ. நான் எதுக்கடி உனக்காக திட்டு வாங்கணும்? நீ லவ் பண்ணப்போ அண்ணா என்னையும் திட்டுச்சுல. ஏய், பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இரு. முடியாது. அண்ணன் வரட்டுமே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நானும் என் அக்காவும் பேசிட்டு இருக்கோம்ல. வம்பிழுக்கலாம் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கியா? இல்லக்கா, உன்னையும் அத்தானையும் கையோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அது நடக்காது. ஏன்க்கா? நீ சின்ன புள்ள, உனக்கு புரியாது. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுக்கா. கல்யாணம்னா? இல்ல, எங்களுக்கும் எல்லாம் புரியணும் சொல்ல வரா. நீங்க எங்க நடுவுல பேசுறீங்க? சாரி. நல்லா மிரட்டி வச்சிருக்க. நீதாங்க இன்ஸ்பிரேஷன். ஏய், ஏன் நீ என்ன சுத்தி சுத்தி வர? அக்கா, நீதான் என் உலகம். உன்னதான் சுத்தி வர முடியும். இது பார், தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நீ இன்விடேஷன் கொடு, இல்ல கொடுக்காம போ. நீ வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். போயிட்டு வா. முருகன், சொல்லுங்க. இவளை கூட்டிட்டு போங்க. சுதா, என்ன? ஒண்ணும் இல்ல. பிரச்சனை பண்ணாதிரி. நான் பாவம் இல்லையா? முருகன். அக்கா, இந்தா முதல் பத்திரிக்கை. நீயும் அத்தானும் கண்டிப்பா வரணும்க்கா. இதுக்குதான் நான் உன்னை போன்னு விரட்டினேன். அழ வச்சுட்ட. என்னையே நீ அழ வச்சுட்டி. அக்கா, அழாதக்கா. நான் போயிட்டு வரேன். முருகன், சுதாவ பத்திரமா பாத்துக்கோங்க. அக்கா, மீனாட்சி அக்கானா சிரிப்பு தான் ட்ரேட்மார்க். இந்த அழுகை இல்ல. சிரிக்கா, எனக்காக கொஞ்சம் சிரிக்கா.